ملخص التراكيب. سأكون مدرسا، سأكون طبيبا، سأكون طالبا، سأكون مدرسة، سأكون طبيبة، سأكون طالبة. இங்க முதலாவது மூன்றும் முஅன்னஸா இருக்குது, இரண்டாவது முதக்கராக இருக்குது. அல் கலிமாத்து ثلاثة الأخيرة முஅன்னஸா. கீழே உள்ள கடைசி இருக்கக்கூடிய மூன்றும் முஅன்னஸாக இருக்குது. ஆனால் ரெண்டுக்குமே நாங்கள் கூணுங்கிறத பயன்படுத்துகிறோம். முதாரியான ஃபியல் எங்களுக்கு தெரியும், முத்தக்கல்லிம் அது முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ரைட். சஅகூனு நான் ஆகியிருப்பேன். சீன் எதுக்கு வந்திருக்குது? அது ஹர்ஃபுல் இஸ்திக்பால், எதிர்காலத்தை குறிக்குது. நான் முதர்ரிஸாக ஆகியிருப்பேன் எதிர்காலத்திலே. சஅகூனு முதர்ரிஸன் இன்ஷா அல்லாஹ், சஅகூனு தபீபன் இன்ஷா அல்லாஹ், சஅகூனு தாலிபன் இன்ஷா அல்லாஹ், சஅகூனு முதர்ரிஸத்தன் இன்ஷா அல்லாஹ், சஅகூனு தபீபத்தன் இன்ஷா அல்லாஹ், சஅகூனு தாலிபத்தன் இன்ஷா அல்லாஹ். طيب யார் சொல்ல வரீங்க? பார்க்காம யாருக்கு சொல்லலாம்? பாருங்க, சஅகூன் இன்ஷா அல்லாஹ் நீங்க சேர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த கடைசியில் உள்ள ஹரக்கத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அதை இன்ஷா அல்லாஹ் கடைசியில் சேர்த்துக்கோங்க. நிறுத்தும் பொழுது நாங்கள் முதர்ரிஸா என்று நிறுத்த வரோம், இல்லை முதர்ரிஸா என்று நிறுத்துறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம கடைசியில் சேர்த்துக்கொள்வோம். முதர்ரிஸ் தபீப் தாலிப், முதர்ரிஸா தபீப் தபீபா தாலிபா. طيب யார் பார்க்காம சொல்றீங்க? யாருக்காவது சொல்ல முடியுமா? யாஸ்மின் பஷீர். سأكون طالبا إن شاء الله، سأكون طبيبا إن شاء الله، سأكون مدرسا إن شاء الله، سأكون طالبة إن شاء الله، سأكون طبيبة إن شاء الله، سأكون مدرسة إن شاء الله. نعم بارك الله فيك. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பயிற்சி செய்யும் பொழுது தனியாக செஞ்சு பாருங்க. என்றால் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் நேற்றைய பாடத்துல இந்த விட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைய பாடத்திலையும் எங்களுக்கு நீண்ட ஒரு பகுதி இருக்குது. அதனால ஒரு முறையோட நாங்கள் போதுமை கொள்றோம். நீங்க பயிற்சி அனுப்புறீங்க, எங்களுக்கு தெரியும். அந்த பயிற்சியில் அனுப்பும் பொழுது இதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்க, இப்ப கதப உக்துப், நாங்க இந்த சொற்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கதபங்கிறதுடைய அம்ர் உக்துப், ஷரிப இஷ்ரப், قرأ اقرأ، كنس اكنس، شاهد شاهد، شاهد شاهد. இது இங்கே உள்ளது ஃபிஅல் மாதி, இதெல்லாம் ஃபிஅல் அம்ர். ரைட். அப்ப நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம். கதபவுடைய அம்ர் உக்துப், ஷரிபவுடையது இஷ்ரப், قرأ اقرأ، كنس اكنس، شاهد شاهد. طيب யார் சொல்றீங்க? நான் வந்து இந்த ஃபியல்களை சொல்லும் பொழுது அது அம்ரு யாருக்கு பார்க்காம சொல்லலாம்? عائشة. ஆயிஷா. ريا فاطمة. كتب، اكتب، شرب، اشرب، قرأ، اقرأ، كنس، اكنس، شاهد شاهد. ஷாஹித். طيب நாங்க இப்படி அம்ரை தெரிஞ்சு வைக்கலாம். அதே மாதிரி நாங்க முதாரியான ஃபியல் இருந்தால் அம்ரு ஃபியல் எடுக்கிறோம். நாங்க சட்டம் தெரிஞ்சு வச்சிருந்தா எங்களுக்கு எந்த மாதிரியான முதாரியான ஃபியல் தந்தாலும் அம்ரு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு முடியும். ரைட். அது எப்படின்றது நாங்க கொஞ்சம் பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு பாருங்க, மாதி முதாரி அம்ர் மூணு ஃபியலையும் தந்திருக்கிறாங்க. அரபு மொழியில் எங்களுக்கு தெரியும் ஃபியல்கள் மூன்று வகை தானே, மாதி, முதாரி, அம்ர். غسل يغسل يغسل، غسل يغسل يغسل، شرب يشرب يشرب، قرأ يقرأ يقرأ، كنس يكنس يكنس، شاهد يشاهد يشاهد، كتب يكتب يكتب. ரைட். இந்த சொற்கள் ஏற்கனவே பாடத்தில் எங்களுக்கு வந்திருக்குது. இப்போ இதை சுருக்கத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க பாடத்தில் வந்து முலஹஸு தராக்கீப், தர்கீப்களுடைய
சுருக்கம். ரைட். இப்ப நான் மாதியான ஃபியலை சொல்லும் பொழுது, ஃபியல் மாதியை சொல்லும் பொழுது யாருக்கு முதாரியும் அம்ரையும் சொல்லுது. وإذا فاطمة சொல்றோம் أستاذ. طيب فاطمة غسل يغزل يغزل. شرب يشرب يشرب. قرأ يقرأ يقرأ. كنس يكنس أكنس. شاهد يشاهد شاهد. كتب يكتب أكتب. يكتب اكتب. قلقلة إلا قاف ولا كاف ثاني. طيب بارك الله فيك. யார் ஒரு பிரதர் சொன்னாங்க சொல்ல போறேன். நான் இம்ரான். طيب غسل يغسل يغسل. شرب يشرب يشرب. قرأ يقرأ يقرأ. كنس يكنس أنكس أكنس. شاهد يشاهد شاهد. كتب يكتب أكتب. طيب இப்போ பொதுவாக நாங்கள் ஃபியல் அம்ரை வந்து இப்படியும் படிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு சட்டம் தெரியாட்டியும் கத்தப கசலாவுடைய அம்ரு கசில், சரிபாவுடையது ஷ்ரப், இந்த மாதிரி. ரைட். சட்டம் என்னண்டா, நீங்கள் எந்த ஒரு முதாரியான ஃபியல் இருந்தும் அம்ரு தான் நாங்கள் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்டா, முதாரியுடைய ஹர்ஃபா வந்து நாங்கள் நீக்கிடுவோம். உதாரணமாக யகசிலு தகசிலுன்னு இருக்கும் தானே. அந்த முதாரியுடைய எழுத்தை நாங்கள் நீக்கினதுக்கு பிறகு எங்களுக்கு வாசிக்க முடியாது. அம்ரு எடுக்கும் பொழுது முதாரியுடைய எழுத்து, முதாரிக்குரிய அடையாளம் தான் இந்த யா அல்லது தகசீல் அகசீல், அதனால தானே அந்த முதாரியுடைய எழுத்து வரக்கூடாது அம்ரு எடுக்கும் பொழுது. சரி, ரைட். அப்ப தகசீலு என்றதிலிருந்து நாங்கள் அம்ரு எடுக்கும் பொழுது தாவை நீக்கிடுவோம். நீக்கினால் கைனுக்கு சுக்கூன் இருக்குது, வாசிக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அதுக்காகத்தான் நாங்க ஹம்சத்துல் வஸ்ல் கொண்டு வரோம். ஒரு ஹம்சாவை கொண்டு வரோம். அந்த ஹம்சா வந்து வாசிக்கிறதுக்காக வேண்டி, வாசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு தான் கொண்டு வரோம். இந்த ஆரம்பத்துல வரும் பொழுது சுக்கூனை வாசிக்க முடியாது. ஆரம்பத்துல இடையில வந்தால் முன்னால் உள்ளதோட சேர்த்து வாசிக்காது, பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துல வர சுக்கூனை வந்து வாசிக்காது. அதனால ஒரு ஹம்சத்து வஸ்ல நாங்க கொண்டு வரோம். ரைட். யுகசில பாருங்க, ஒரு ஹம்சா கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட். அந்த ஹம்சத்துல் வசலுக்கு நாங்க இப்ப என்ன ஹரக்கத்து கொடுக்கறது? கஸ்ரா கொடுக்கறதா, தம்மா கொடுக்கறதா, ஃபத்ஹா கொடுக்கறதா? ஃபத்ஹா நாங்க கொடுக்க மாட்டோம். ஒன்றோ கஸ்ரா கொடுப்போம் அல்லது தம்மா கொடுப்போம். எப்ப ஃபத்ஹா கஸ்ரா எப்ப கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்க ஐனுல் கலிமாவை பார்க்கணும். அதாவது கடைசிக்கு முன்னால இருக்கக்கூடிய ஹர்ஃபுக்கு என்ன ஹரக்கத்துன்னு பார்க்கணும். கடைசிக்கு முன்னால இங்க சீன் இருக்குது. சீனுக்கு என்ன ஹரக்கத்? சீனுக்கு கஸ்ரா இருக்குது. அதனால நாங்க அந்த ஹம்சத்துல் வசலுக்கு என்ன செய்யறோம்? கஸ்ரா கொடுக்குறோம். ரைட். அப்ப யகசிலூல எப்படி வரும்? யகசில் என்றா கடைசிக்கு முன்னால் உள்ளதுக்கு கஸ்ரா. கடைசிக்கு என்ன செய்யறோம்டா, கடைசிக்கு சுக்கூன் கொடுக்கிறோம். கடைசிக்கு சுக்கூன். யகசிலு என்று இருந்தது யகசில் என்று மாறுது. ரைட். அப்ப கசல யகசிலு யகசில். இதே மாதிரி இஷ்ரப்ல நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நாங்க இந்த முதாரியுடைய எழுத்தை நீக்கினா வாசிக்க முடியாது. ஷீனுக்கு சுக்கூன் இருக்குது. அப்ப ஹம்சத்துல் வசல் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணும்? கடைசிக்கு முன்னால் உள்ளதுக்கு என்ன இருக்குது? ஃபத்ஹா இருக்குது. அப்ப அந்த ஹம்சத்துல் வசலுக்கு நாங்க என்ன செய்யறோம் என்றால் கஸ்ரா கொடுக்கிறோம். நான் சொன்னோம், கஸ்ரா இருந்தாலும் ஃபத்ஹா இருந்தாலும் கஸ்ரா தான் கொடுக்கணும். அப்ப கடைசிக்கு சுக்கூன் செஞ்சு இஷ்ரப் என்று சொல்றோம். ஷரிப யஷ்ரபு இஷ்ரப். ஷரிப யஷ்ரபு இஷ்ரப். அதே மாதிரிதான் இக்ராங்கிறது. இப்போ உக்குனுஸ்ல பாருங்க, முதாரியுடைய எழுத்தை நீக்கினா வாசிக்க முடியாது. காஃபுக்கு சுக்கூன் என்ன. ரைட். அப்ப ஹம்சத்துல் வசூல் கொண்டு வந்திருக்கிறோம். கடைசிக்கு முன்னால நூன் இருக்குது. ஐநூல் கலிமாவுக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது? தம்மா இருக்கு. உக்குனுஸ் யக்குனுசு தானே. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, ஹம்சத்துல் வசலுக்கு தம்மா கொடுக்கிறோம். கொடுத்து உக்குனுஸ் கடைசிக்கு சுக்கூன் சேரும். உக்குனுஸ் என்று சொல்றோம். அதே மாதிரி தான் உக்துப்ங்கிறதும் அதே மாதிரி தான். கதப யக்துபு உக்துப். யுஷாஹிதுவை பாருங்க. யுஷாஹிதுல என்ன செய்யறோம்டா, முதாரியுடைய எழுத்தை நீக்கினா வாசிக்க முடியும். ஏன்? அங்க வந்து ஷீனுக்கு
ஃபத்ஹா இருக்கு, வாசிக்க முடியுமா இருந்தால் நாங்க ஹம்சத்து வசல் கொண்டு வர தேவையில்லை தானே. ஹம்சத்து வசல் கொண்டு வர சுக்கூன் இருந்த வாசிக்க இல்லாட்டி அப்ப எப்படி சொல்லுவோம்? ஷாஹித் கடைசிக்கு சுக்கூன் செஞ்சு ஷாஹித், ஷாஹத யுஷாஹிது ஷாஹித். ரைட். இது நீங்க சொல்லு இலக்கணத்துல சரஃப்ல நீங்க படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அது வந்து எங்களுக்கு இன்னும் வரல. ரைட். எங்களுக்கு இப்ப முக்கியம் என்னன்னா கசலக்குரிய அம்ரு அதனுடைய முதாரி என்றது. இது இந்த சட்டத்தை நீங்க தெரிஞ்சா உங்களுக்கு லேசா இருக்கும். தெரியல என்றாலும் கூட இதுக்குரிய அமர் இதுதான் என்று நீங்க மொழியில பல கேட்டு வாசிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அது போதுமானது. இலக்கணம் தெரிஞ்சாதான் நீங்க இந்த சட்டம் எல்லாம் சரியாக சொல்ல இயலும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அந்த முலாரிலிருந்து அம்ரு எடுக்கிறதுக்குள்ள சட்டம் உள்ள மாதிரி தெரிஞ்சு கொடுறதுக்காக வேண்டி இந்த மாதிலிருந்து முதாரி எடுக்கிறதுக்கு சட்டம் கிடைக்கிறா. மாதிலிருந்து முதாரி வந்து ஒவ்வொரு பல விதத்துல வரும். உதாரணமா வசல யகசிலு என்று வரும் தானே. ஷரிப யஷ்ரபு மாதியான ஃபியல்ல சில நேரம் நாங்க என்ன சொல்லுவோம்னா 3 எழுத்து வரும். 3 எழுத்து உள்ளதுக்கு அடிப்படையான ஃபாவுல் கலிமா, ஐனுல் கலிமா, லாமுல் கலிமா. அதுல சில சட்டங்கள் இருக்கு. நாங்க சரஃப் என்ற பாடத்துல படிப்போம். அதை படிக்கலங்கிறதுனாலையும் எங்களுக்கு அரபு மொழி தெரியாம போகாது. நாங்க மொழியில வந்து மிச்சம் இது பண்ண தேவையில்ல. இப்ப நாங்க மதரசாக்கள் முதலாவது அதான் படிக்கிறோம். மீசான் ஜானில தான் படிக்கிறோம். உதாரணமா இதுல எப்படி உதாரணத்துக்கு நீ சொல்றேன். இப்ப இது வந்து கசால என்றா ஃபஅல என்ற மாதிரி இருக்குது. ஃபஅல என்ற வசன்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிலது இருக்கும் இந்த மாதிரி ஷரிப ஃபஇல என்ற வசன்ல இருக்கு. அப்ப கஸ்ஸல வசன் எப்படி முதாரி எப்படி வரும்டா கஸ்ஸ ஃபஅல என்று வந்தா ஃபஇல என்றும் வரும். சில நேரம் ஃபஅல யஃப்அலு என்றும் வரும். ஃபஅல யஃப்இலு என்றும் வரும். ஃபஅல யஃப்அலு என்றும் வரும். உதாரணமா قرأ يقرأ மாதிரி ஃபஅல யஃப்அலு. சில வசன் எப்படி இருக்கும்? ஃபஅல யஃப்உலு என்று வரும். கனஸ யகுனுசுன். அதெல்லாம் ஒரு சொல் இலக்கணத்துல படிக்கிறது. அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்க இந்த சொற்களை இங்க வரக்கூடியதை படிச்சுட்டு போகும்பொழுது இந்த புத்தகத்தில் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு மொழி தெரிய வரும். அடுத்தது நாங்க பார்ப்போம். أنا طالب في جامعة دمشق. أنا طالب في جامعة أم القرى. أنا طالب في كلية الطب. أنا طالب في كلية العلوم. أنا طالب في كلية التربية. هذا ما أدري. أنا طالبة في جامعة دمشق. أنا طالبة في جامعة أم القرى. أنا طالبة في كلية الطب. أنا طالبة في كلية العلوم. أنا طالبة في كلية التربية. இது எங்களுக்கு ஏற்கனவே வந்த வாக்கியங்கள் தான். கருத்து தெரியாதவங்க யாராவது புதியவங்க இருந்தால் எங்களுக்கு நீங்க கேட்டுக்கொள்ளலாம் சொற்களுக்கு. ரைட். யார் வாசிக்க வரீங்க? அதாவது இங்க அஞ்சு இபாராத்தான் இருக்கு பாருங்க. ஒன்று ஜாமியத்து திமஷ்க், இன்னொன்று ஜாமியத்து உம்மில் குரா, இன்னொன்று குல்லியத்து திப், குல்லியத்துல் உலூம், குல்லியத்து தர்பியா. அதாவது இதை நாங்க ஏன் பார்க்காம சொல்றோம்னா அது வந்து எங்களுக்கு நல்ல பதிவை ஏற்படுத்தும். அதே மாதிரி எங்களால் எதிர்காலத்துல வசனம் அமைக்கிறதுக்கு முடியும். நாங்க இப்ப எப்படி பார்க்காம சொல்ல முடியும்னா பல முறை சொல்றதுனாலதான் பார்க்காம சொல்ல முடியும். ஆனா எங்களுக்கு நேரம் பத்தாதுங்கிறதுனால நாங்க சுருக்கமா சொல்றோம். ரைட். ஒருத்தர் வந்து ஒரு ஆண்கள் வந்து யாராவது தாலிபை வச்சு என்ன சொல்லலாம். பெண்கள் வந்து தாலிபாங்கிறத வச்சு இந்த 5 சொற்களையும் சொல்லலாம். யார் வாரீங்க? نرجس أستاذ. نعم نرجس تفضلي. أنا طالبة في جامعة دمشق. أنا طالبة في أنا طالبة في جامعة أم القرى. أنا طالبة في كلية الطب. أنا طالبة في كلية العلوم. أنا طالبة في كلية التربية. أحسنت. بارك الله فيك. طيب அதாவது மைக்ரோஃபோன் கொள்ளாம அடுத்த பிரதர் யாரோ வீட்டுல பேசுற கேக்குது. அதாவது நாங்க இப்படி பார்க்காம சொல்லும் பொழுது நாங்க அந்த மொழியை பேசுற மாதிரி தானே. நான் பார்த்தே சொன்னேன்னா எங்களுக்கு அந்த பழக்கம் வராது. அப்ப நாங்க பார்க்காம மனதுல இருந்து பதிவுல இருந்து பேசும் பொழுது நாங்க அந்த மொழியை என்ன செய்யற மாதிரி
பேசுற மாதிரி எங்களுக்கு அதை பேசுறதுக்கு இலகுவாக அமையும். ரைட், யாராவது பிரதர் சொல்றீங்களா? இல்லாட்டி யாராவது சிஸ்டர்ஸும் சொல்லலாம், தாலிபா வச்சு சொல்லலாம். என்ன தாலிபன் யார் வருங்க? ممتاز मैं हूँ उस्ताद تفضلي. أنا طالب في جامعة دمشق أنا طالب في جامعة أم القرى أنا طالب في كلية الطب أنا طالب في كلية علوم أنا طالب في كلية التربية. نعم بارك الله فيك. أنا طالب في جامعة دمشق. أنا طالب في جامعة أم القرى. أنا طالب في كلية الطب. أنا طالب في كلية العلوم. أنا طالب في كلية التربية. هذا كلية عندهم تربية بشتى இல்லை. طيب அடுத்ததுக்கு நான் போவோம். ஒரு டவுட் கேளுங்க. ஜாமியாவுக்கும் குல்லியாவுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஜாமியாங்கிறது வந்து யூனிவர்சிட்டி, குல்லியாங்கிறது ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பல ஃபெக்கல்ட்டிகள் இருக்கும், பல குல்லியாக்கள் இருக்கும் யூனிவர்சிட்டியில். அதுல குல்லியத்து திப், குல்லியத்துல் உலூம், குல்லியத்து தர்பியா, இப்படி பல குல்லியாக்கள் இருக்கும். ரைட், குல்லியா ஒரு ஜாமியாவுக்கு கீழே ஜாமியாவில் பல ஃபெக்கல்ட்டிகள் இருக்கும் தானே, அதுக்கு தான் நாங்கள் குல்லியான்னு சொல்றோம். நீங்கள் ஜாமியா இஸ்லாமியா எடுத்தீங்கன்னா அதில் வந்து குல்லியத்துல் ஹதீஸ், குல்லியத்துல் القرآن، كلية الشريعة، كلية الدعوة، كلية اللغة، كلية الحاسوب، كلية العلوم. இந்த மாதிரி பல ஃபெக்கல்ட்டிகள் இருக்குது. குல்லியத்துல் ஜாமியால என்ன இருக்கும்? குல்லியத்து திப் மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி இருக்கும், இன்ஜினியரிங் ஃபெக்கல்ட்டி இருக்கும், சயின்ஸ் ஃபெக்கல்ட்டி இருக்கும். ரைட், அது மாதிரி ஒவ்வொரு ஃபெக்கல்ட்டி தான் குல்லியாங்க. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். الخامس البيت بعيد عن المدرسة. المسجد بعيد عن البيت. الحمام بعيد عن الغرفة. طيب இது வந்துடுறதெல்லாம் முதக்கர், அதனால நாங்கள் பஈதுன்னு சொல்றோம். அதை பற்றி சொல்லும் பொழுது பஈதுன் முதக்கர்ல சொல்லியிருக்கிறோம். இங்க பாருங்க, அல் மத்ரஸத்து பஈதத்துன் அனில் பைத், அல் ஜாமிஅத்து பஈதத்துன் அனில் மஸ்ஜித், அல் குர்ஃபத்து பஈதத்துன் அனில் ஹம்மாம். ரைட், அல் பைத்து யாரு வாசிக்கிறீங்க? பார்த்து வாசிக்கிறீங்க. முதலாவது மூன்றையும் யார் பார்த்து வாசிக்கிறீங்க? உஸ்தாத் ரஸ்மி. ரஸ்மி. அல் பைத்து பஈதுன் அனில் மதுரஸா, அல் மஸ்ஜிது பஈதுன் அனில் பைத், அல் ஹம்மாமு பஈதுன் அனில் குர்ஃபா. نعم جاسمين بشير بارك الله فيك. first 3 years ustad. இல்ல அடுத்தது. المدرسة بعيدة عن البيت. الجامعة بعيدة عن المسجد. الغرفة بعيدة عن الحمام. نعم. அப்ப இதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய மூன்றையும் பார்க்காம சொல்றீங்க. அல் பைத்து பஈதுன் அனில் மத்ரஸா, அல் மஸ்ஜிது பஈதுன் அனில் பைத், அல் ஹம்மாமு பஈதுன் அனில் குர்ஃபா. ஆயிஷா தஃபضلي. البيت بعيد عن المسجد. نعم. المسجد بعيد عن البيت. طيب. الحمام بعيد عن الغرفة. نعم احسنت بارك الله فيك. பிரச்சனை இல்லை, கொண்டு ரெண்டு மாறினது பிரச்சனை இல்லை. ரைட், அடுத்தது யார் சொல்ல வரீங்க? கீழே உள்ள மூன்றும் அல் மத في أي جامعة تدرس؟ في أي مسجد تصلي؟ في أي بيت تسكن؟ في أي غرفة تنام؟ في أي مكتبة في أي مكتبة تقرأ؟ نعم
في أي مكتبة تقرأ. طيب بارك الله فيك. جامعة تدرسين إذا யார் சொல்ல வரீங்க முஅன்னத்ல பெண்கள் யாராவது نوفل تفضل لسه فاطمة موجهة சொல்லுங்க சிஸ்டர் في أي أوكي நீங்க சொல்லுங்க في أي جامعة تدرسين في أي مسجد تصلين في أي تسكنين في أي بيت تسكنين في أي غرفة تنامين في أي مكتبة تقرأين. طيب எந்த வாசிகசாலையில எந்த மக்தபாவுல நீங்க வாசிக்கிறீங்க தானே في أي مكتبة تقرأين في أي جامعة تدرسين في أي مسجد تصلين عند مسجدல தொழுறீங்க في أي بيت تسكنين எந்த வீட்டில வசிக்கிறீங்க في أي غرفة تنامين எந்த அறையில் தூங்குகிறீர்கள். பார்க்காம யார் சொல்ல வரீங்க? பிரதர் யார் பிரதர்? நூர்ஜஹான். ரைட் நர்ஜிஸ் நூர்ஜஹான். அப்போ ஒருத்தர் வந்து நீங்க முதக்கர்ல ஒருத்தர் முன்னஸ்ல சொல்லுங்க. யார் முதக்கர்ல சொல்ல போறீங்க? நான் சொல்லவா சார்? சொல்லுங்க. أي جامعة تدرس أي مسجد இல்ல في أي அத இப்ப நாங்க ஐயுண்டா எந்த என்றா في أي என்றா in which என்ற மாதிரி அதாவது எதிலே என்ற மாதிரி சரி في أي جامعة تدرس في أي جامعة تدرس في أي مسجد تصلي في أي بيت تسكن في أي غرفة تنام في أي مكتبة تقرأ. ரைட். வேற இன்னொரு சிஸ்டர் முன்னஸ்ல சொல்லுங்க. அதாவது இப்ப இவங்க எல்லாம் புதிய ஆக்கள். இப்ப நிறைய பேர் பழைய ஆக்கள் எல்லாம் அமைதியாவே இருக்கிறீங்க. புதிய ஆக்கள் வந்ததுனாலயா في أي جامعة تدرس في أي مسجد تصلي في أي بيت تسكن في أي غرفة تنام في أي مكتبة تقرأ. طيب بارك الله فيكم. புதிய வந்தாலும் கூட பாருங்க இந்த இடத்துல வாசிக்க முடியுமா இருக்குது இல்லையா? நாங்க 60வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுலயும் ரைட் சொல்லுங்க அடுத்தது. في أي جامعة تدرسين في أي مسجد تصلين في أي بيت تسكنين في أي غرفة تنامين في أي مكتبة تقرأين. نعم بارك الله فيك. அஹ்சன்தும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நான் இப்போ இன்றைய பாடம் நான் படிக்கணுமான பாடம் மேலே 60வது பாடம் தான். நான் நேற்று கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். எங்களுக்கு காலையில் பெண்களுடைய கிளாஸில் வந்து அவங்க இந்த 60வது பாடத்தை முடிச்சிருக்கிறாங்க. ரைட். நாங்கள் 2 கிளாஸும் ஒரே மாதிரி போகிறதுக்கு தான் நினைச்சிரோம் ட்ரை பண்ணுறோம். ரைட். இப்போ நாங்கள் இந்த 60வது பாடத்தில் நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னா அஸ்வாத் ஃபஹ்முல் மிஸ்மூம் 2 விஷயங்கள் படிக்க போகிறோம். அதில் குறைஞ்சது நாங்கள் அஸ்வாத்தையாவது இன்றைக்கு படித்து முடிப்போம். இன்னும் 15 நிமிஷம் இருக்கு எங்களுக்கு. ரைட். அல் அஸ்வாத் எங்களுக்கு தெரியும் ஒரு மொழியில் அனாசிருல் லுகாட அனாசிர்கள் மூலக்கூறுகள் எலிமெண்ட்ஸ் தானே. அது வந்து எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அதில் ஒன்று தான் அஸ்வாத். ஒரு மொழி 3 பொருட்களால் என்ன செஞ்சிருக்கு உருவாயிருக்குது. விளங்குறதுக்கான 3 பொருட்கள். அதில் ஒன்று அஸ்வாத் அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஓசைகள். அடுத்தது 2ம் நீங்கள் தான் சொல்லணும். ஏற்கனவே பழைய ஆக்கள் என்ன அடுத்தது 2 புதியாக்கள் சொல்லலாம். உஸ்தாத் கவாயித் முஃப்ரதாத். இல்ல கலாம் இல்ல. அஸ்வாத்தும் முஃப்ரதாத்தும் கவாயித். அஸ்வாத்துங்கிறது அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஓசைகள். அடுத்தது வந்து முஃப்ரதாத் அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் சொற்பிரயோகங்கள். 3வது தான் கவாயித் அந்த மொழியை எப்படி நாங்கள் பிரயோகிக்கணும்னா அந்த சட்டங்கள் தானே. கவாயித் என்ற சட்டங்கள் கவாயித் நஹ்வு கவாயித் சர்ஃப் கவாயித் இம்லா. ரைட். இதான் மொழியில் இது 3ஆலே தான் மொழி வந்து ஒரு மொழி உருவாகி இருக்குது. ரைட். இந்த மொழி 3 விஷயத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். ரைட். இப்போ இதில் முதலாவது நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடத்தில் கைனை வந்து நாங்கள் எப்படி மொழியணும் என்று தெரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். இதில் சில சொற்கள் தந்திருக்கிறாங்க பாருங்க. கஸ்தான், கைஃப், காலிப், கானிம், கதீர், கசாலா.
غسان غيث غالب غانم غدير غزالة. யார் வாசிக்கிறீங்க இதை? ممتاز به أستاذ. تفضلي. خزان حيز غالب حليم ஹதீர் ஹசால். طيب غزالة இன்னும் கொஞ்சம் உங்களோட ஐன் போதா? வேற யாரு கைன் வாசிக்க வாரீங்க? ஏற்கனவே இருக்கிறார்கள் பழைய ஆக்கள் எங்க? نوفا غسان غيث غالب غانم غدير غزالة غزالة. பாரக்கல்லாஹு ஃபீக். சில சிஸ்டர்ஸ் மாதிரி இப்போ நாங்கள் இது வந்து பெண்களுடைய வகுப்பாக மட்டும் இருந்தது இல்லையா? நாங்கள் இப்போ 2-3 சேர்த்துருக்கணும். ஆண்களுடைய வகுப்பை வந்து 2 வருஷ கோர்ஸாக மாற்றிருக்கிறோம். வேறொரு சப்ஜெக்ட் படிச்சு கொடுக்கணும். சில பேர் வெக்கப்படுவாங்க. உண்மையிலே இங்கே வந்து நாங்கள் யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக என்ன செய்யலாம், சொல்லலாம், கதைக்கலாம். ரைட். நான் படிக்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அப்போ நான் அடுத்த கைன் இந்த சொற்களை நீங்கள் சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததுக்கு போவோம் தத்ரீப் சானிக்கு நேரத்தை கருத்தில் கொண்டு. பெண்களை பொறுத்தவரையில பொதுவாக மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு 2 குரூப் இருக்குது. அவங்க வந்து தம்ரீன் வந்து ஒவ்வொரு பாடத்திலையும் மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு தம்ரீனையும் அனுப்புவாங்க. நாங்கள் அதெல்லாம் பதிஞ்சிட்டு வரோம். ஆண்களில் அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது. அவங்களும் ஒவ்வொரு தம்ரீனையும் செய்தால் அவங்க நல்ல ஒரு நிலைக்கு என்ன செய்யலாம், வரலாம். அத்தத்ரீப் தானி இஸ்தமி வாய். இங்க கைன் இருக்குது, காஃப் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சில பேர் கைனையும் காஃபையும் ஒரே மாதிரி மொழிவாங்க. சில அரபு நாடுகளை சேர்ந்தவங்களும் கூட அதே மாதிரி மொழிவாங்க. ஆனா கைன் வேற காஃப் வேற இல்லையா? ரைட். பாருங்க, இப்போ கைனும் காஃபும் அவ்வளவு கலிமாவுடைய ஒரு சொல்லோட ஆரம்பத்துல வரும் பொழுது, அதே மாதிரி வசத்துல் கலிமாவுடைய நடுவுல வரும் பொழுது, ஆஹிருல் கலிமாவுடைய கடைசியில வரும் பொழுது எப்படி நாங்க அதை முடிகிறன்றதை பார்ப்போம். غال قال غال قال غام قام غام قام غر قر غر قر غد قد غد قد غلبت قلبت غلبت قلبت. طيب யாரு சொல்றீங்க? رسمي. تفضل رسمي. غال قال غام قام غر قر غد قد غلبت قلبت. طيب بارك الله فيك. ياسمين بشير. قال قال قام قام غر قر غد قد غلبت غلبت. نعم. இப்போ நாங்க அடுத்ததுக்கு போவோம். بارك الله فيك. باغون باقون باغون باقون رغيب رقيب رغيب رقيب ساغب ساقب ساغب ساقب بغل بغلان இருக்குது. بغل بقل بغل بقل تتغلب تتقلب تتغلب تتقلب. طيب யார் வாரீங்க வாசிக்கிறதுக்கு? متفهمية. إمران அடுத்து متفهمية. تفضل. باغون باقون رغيب رقيب ساغب ساقب بغل بقل تتغلب تتقلب. نعم أحسنت. அப்போ பொதுவாக நாங்கள் எல்லாம் குர்ஆன் ஓதும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கடைசியில் சுக்குன்ல தான் நிறுத்துவோமா. எங்களுக்கு ஹரக்கத்தை வெளிப்படுத்தணும், சில நேரத்துக்கு சட்டம் தெரியறதுக்காக வேண்டிய இல்லைண்டா
அரபிகளோட வழிமுறை என்னென்றா அரபி என்றா இந்த காலத்தில் உள்ள அரபிகள் மட்டுமல்ல, பொதுவாக ஆரம்ப காலத்தில் நாங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது எப்படி நாங்கள் எந்த ஹரக்கத்து இருந்தாலும் சுக்குண்ட நிறுத்துவோமும் வகுப் செய்யும் பொழுது அதே மாதிரி தான் நிறுத்துவோம் தானே. இப்போ இந்த கௌமா அது கௌமாண்ட நிறுத்துவோம், ரைட். தா தா மர்பூத்தா இருந்தா உதாரணமா ஆயிஷா, ஃபாத்திமா அந்த மாதிரி நிறுத்துவோம், ரைட். அடுத்த சிஸ்டர். باغون باغون باقون باغون باقون அப்படி சொல்லுங்க. باغون باقون رقيب 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 ساقب ساقب بغل بقل تتغلب تتغلب تتقلب. نعم بارك الله. تتغلب تتقلب. طيب நாங்கள் அடுத்தது போவோம். சபக சபக, ரைட். இங்கே ஹரக்கத்தை வச்சு காட்டிருக்கிறாங்க, என்னென்னா அது கடைசியில் எழுத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிப்படுத்துகிறோம் நாங்கள். இல்லாட்டா சபக் நாங்கள் நிறுத்தும் போது அப்படி தான் சொல்லணும், ரைட். சபக சபக, சாக சாக, சாபிக் சாபிக், நாசிக் நாசிக், باغ باق. طيب யார் வாரீங்க சொல்றதுக்கு؟ نشيل بارو. سلمان تفضلي. سبق سبق صاغ ساق سابغ سابق ناسخ ناسق باغ باق. طيب بارك الله فيك. எங்களுக்கு ஒரு மொழியில் அஸ்வாத் மிக முக்கியம். இல்லைண்டா ரெண்டு ஹர்ஃபுகளுக்கு இடையில நாங்கள் வேறுபடுத்தலைண்டா புரியறவர் என்ன செஞ்சிடுவார், மாற்றி புரிஞ்சிடுவார், அர்த்தத்தை பிழையாக புரிஞ்சிடுவார். எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் தானே. அதனால நாங்கள் அஸ்வாத் கட்டாயம் படிக்கணும். அஸ்வாத் நாங்கள் படித்தா தான் எங்களுக்கு அந்த மொழியில் உள்ள வித்தியாசம், என்ன களிமா இவர் சொல்கிறாரு, கைன் சொல்கிறாரா, ஐன் சொல்கிறாரா, காஃப் சொல்கிறாரா, கேப் சொல்கிறாரா என்றது எங்களுக்கு புரியும். நாங்கள் பேசுகிற நேரத்திலையும் எங்களுக்கு இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்த முடியும். இல்லாட்டி நாங்கள் காஃப் சொல்கிற இடத்துல கேப் சொல்லிட்டோம்னா சில நேரம் அர்த்தம் என்ன செஞ்சிடும், வித்தியாசமாக புரிகிறவர் புரிஞ்சிடுவார் தானே, ரைட். நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். தத்ரீப் சாலிஸ்ல குர்ஆன் ஆயிடுச்சு ஓதணும், ரைட். யார் முதலாவது ஓதுவாரீங்க? ஜாஸ்மின் பஷீர். ஜாஸ்மின் பஷீர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا بلغ مغرب الشمس وجدها تغرب في عين حمئة ووجد عندها قوما. அஹ்சன்த் பாரக்கல்லாஹு ஃபீக். அப்போ இந்த இடத்துல நான் கைன் வந்திருக்குது, அதை கவனிக்கிறதுக்கு தான் இந்த ஆயத்துக்களை நாங்கள் ஓதுறோம், ரைட். அடுத்தது நாங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது அவுது சொன்னால் போதுமானது. சூறாவுடைய ஆரம்பத்தில் மட்டும்தான் நாங்கள் பிஸ்மி சொல்றது, அதுதான் பலமான கருத்து. சூறாவுடைய ஆரம்பங்களில் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது. இடையில ஓதும் பொழுது நாங்கள் அவங்களுக்கு சொன்னால் போதுமானது. طيب அடுத்தது யார் ஓதுவாரீங்க? நௌஃபா. உஸ்தாத் ரஸ்மி. அடுத்தது ரஸ்மி. تفضل نقول بدر. أعوذ بالله من الشيطان الرجيم. فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. أحسنت بارك الله فيك. رسمي تفضل. كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى. இந்த கைனை நீங்க இந்த இடத்துல கவனிச்சு இருக்கிறீங்க, பாரக்கல்லாஹு ஃபீக். அப்ப கல்லா இன்னல் இன்சான லயطغى அன் ரஆஹு இஸ்தக்னா. அந்த இடத்துல ஒரு சட்டம் இருக்கு, அர்ரா தானே, அனூன் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அப்புறம் ரா வந்திருக்குது, ரைட். பிரச்சனை இல்லை, அதை நான் இன்னும் படிக்கல. யார் ஓதுறீங்க? வேறு மைக் சொல்லுங்க, அதான் கேட்குது யாருடைய மைக்ல. யார் வாசிக்க ஓதுறீங்க? نرجس أستاذ. تفضل. فلا
فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. غرور. طيب بارك الله فيك. அடுத்தது யார் வாரீங்க? نسرين بانو. நஸ்ரின் பானு. أعوذ بالله من الشيطان الرجيم. غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون. نعم بارك الله فيك. அடுத்த ஆயத். ஆயிஷா تفضل. அடுத்த ரமதான் அடுத்த فأغويناكم إنا كنا غاوين. تفضل يا رمضان فاطمة. الذي يعرض طريقي نوفا تفضل. أستاذ سواء سواء عليهم استغفرت لهم أم لم تستغفر لهم لن يغفر الله لهم. نعم طيب بارك الله فيك. அடுத்தது யார் வாரீங்க? تفضل. قال الدين حق عليهم يقول ربنا هؤلاء الذين أغويناهم كما غوينا. بارك الله فيك. قال الذين حق عليهم القول. رايت. அடுத்தது யார் வாரீங்க؟ رمضان فاطمة أستاذ. نعم تفضلي. وما كان لنبي أن يغل ومن يغل يأت بما غل يوم القيامة. نعم يوم القيامة. بارك الله فيك. وما كان لنبي أن يغل. طيب بارك الله فيك. இப்போ நாங்கள் கைன் தான் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்குறோம். அப்போ நீங்கள் கைன் இந்த ஆயத்துக்கல்ல வந்திருக்குது. இப்போ நாங்கள் திரும்பவும் நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது கைனு காஃபை வித்தியாசப்படுத்தி பாருங்கள். கைன் சரியாக சொல்றீங்களாங்கிறத பாருங்கள். ரைட். இப்போ நாங்கள் இதோட பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். ஏண்டா உங்களுக்கு நேரமாயிட்டு இன்னொரு பகுதி பாடத்தில் இருக்குது. நான் முன்னர் பாடத்தில் உள்ள ஒரு பகுதி விட்டுருந்ததுனால முடியாமல் போயிட்டு. ரைட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தானியன் ஃபஹமுல் மஸ்மூங்கிறது ஒரு என்ன ஒரு அனாசிருல் லுகார் உள்ளதா அல்லது மஹாராத்துல் லுகார் உள்ளதா? ஃபஹமுல் மஸ்மூங்கிறது மஹாராத்ன்றது ஸ்கில்ஸ், அதாவது ஒரு மொழியில உள்ள ஆற்றல்கள். ஒரு மொழியில எத்தனை ஆற்றல்கள் இருக்குது? 4. முதலாவது முக்கியமான ஆற்றல் முதலாவது தானே. அது அதான் அல் இஸ்திமான்னு நாம் சொல்லுவோம், அல்லது ஃபஹமுல் மஸ்மூன்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்றுதான். இஸ்திமாண்டான் செவிமடுத்தல் தானே. ஃபஹமுல் மஸ்மூண்டா செவியில விளங்குறது. ஃபஹமுல் மஸ்மூ ஃபஹமுண்டா விளங்குறது தானே. ஃபஹமுல் மஸ்மூ. ரைட். அப்ப செவிமடுத்தல் ஒரு மொழியில மிக பிரதானமானது. அதுதான் யாரும் எந்த மொழியை பேசுறாலும் முதலாவது அவர் அதிகமாக அந்த மொழியை செவிமடுக்கும் பொழுதுதான் அவரால் பேச முடியும். ஒரு குழந்தையும் இப்படித்தான். இரண்டாவது மஹாரா இது அல் கலாம், அதாவது பேசுறது. சில மொழிகளுக்கு இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இஸ்திமாவும் கலாமும் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்குது. அதுல சில மொழிகளுக்கு கிதாபா இல்லை தானே. அதே மாதிரி வாசிக்கிறாவும் இல்லை. இந்த எழுத்து வடிவம் அதுக்கு இல்லை. அது பேசுற மொழியாக மட்டுமே இருக்கக்கூடிய பல மொழிகள் உலகத்துல இருக்குது. எல்லா மொழிகளுடையும் அடிப்படை அதுதான். கிதாபா சிரா எல்லாம் பிறகு வந்ததுதான். ரைட். அப்ப மூன்றாவது மஹாரா இது நான்காவது கிதாபா. இதுதான் மஹாராத்துல் லுகா அல் அர்பா. மொழியில் இருக்கக்கூடிய 4 ஆற்றல். உங்களுக்கு தெரியும், இந்த கிதாபில் அனாசிருல் லுகால கவனம் எடுப்பாங்க. அதே மாதிரி
ஒரு மொழியில் இருக்கக்கூடிய மகாராத்துல் லுகாவில் எல்லா மகாராத்துலையும் கவனம் எடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா அனாசர்லையும் கவனம் எடுத்து எங்களுக்கு பயிற்சி தருவாங்க. ரைட். இப்போ நாங்கள் இதோட பாடத்தை முடிச்சுக்கொள்ளலாம். 5:30 ஆகிட்டு இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியை முடிக்கும். அப்போ பாடம் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி 1-2 இருந்தால் கேட்கலாம். ஏன்னா எங்களுக்கு இன்னொரு பாடம் இருக்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் நீட்டிட்டு போக இயலாது. ஏதாவது கேள்வி இருந்தால்